நாம் தினமும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியம். உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனங்கள். இன்றைக்கு ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத் தருகிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நரம்புடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான ஆசனங்களை பல ஆண்டுகளாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கஷ்டமான ஆசனம், ஏகபாத பச்சிமோத்தாசனத்தை செய்ய போகிறார் யோகானந்த் அவர்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. முப்பத்தி 4 வயதாக போகிறது. இந்த ஆசனத்தை எவ்வளவு அற்புதமாக செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும். பாருங்கள், பச்சிமோத்தாசனம் கஷ்டம், ஏகபாதாசனம் கஷ்டம். இது ரெண்டையும் சேர்த்து செய்கிறார். ஏகபாத பச்சிமோத்த ஆசனம். பந்துக்கிண்ணமுட்டு குலைவாக அமையும். பச்சிமோத்தாசனம் செய்கின்ற காரணத்தினால் முதுகெலும்பு குலைவாகிறது, இடுப்பெலும்பு குலைவாகிறது, பந்துக்கிண்ணமுட்டு குலைவாகிறது. பேங்கிரியா சீரண கருவிகள் அத்தனையும் சீராக அமைகின்றது. மெதுவாக ஆசனத்தை எழுந்திருங்கள். இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது இடது காலை மடக்கி செய்யுங்கள். அதுக்கு மாற்று ஆசனம். வலது காலை போட்டால் இடது காலை போட்டு செய்ய வேண்டும். பாருங்கள், பச்சிமோத்தாசனம் முழுமையாக செய்கிறார். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஏகவாத ஆசனத்தையும் முழுமையாக செய்கிறார். 2 ஆசனத்தையும் சேர்த்து செய்கிறார். அது மிகவும் கடினம். ஏகபாத பச்சிமோத்தாசனம் ஜீரணக்கருவிகளை சரியாக இயங்க வைக்கும். குறிப்பாக பேங்கிரியாஸ் என்னும் உறுப்பு சரியாக இயங்கும். டயபெட்டிக் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆசனம். நீண்ட மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே இப்பொழுது இந்த பக்கமாக திரும்புங்கள். இடது பக்கமாக முதலில் வலது காலை போட்டு செய்யுங்கள். பக்கவாட்டில் செய்ய போகிறார், நீங்கள் பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் யோகாசன நிபுணர்களுக்கு, ஆசிரியர்களுக்குரிய ஆசனங்கள். ஏன் மாணவர்களும் இப்பொழுது செய்கிறார்கள். தெரபட்டிக் ஆசனம், யோக சிகிச்சைக்கு இது முக்கியமான ஆசனம். கழுத்து வலி, ஸ்பாண்டிலைசிஸ் இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தில் நீங்கிவிடும். முதுகு வலி. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். முழுமையாக அற்புதமாக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நான் இந்த ஆசனத்தில் இருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். இவர் கம்பைன்ட் ஆசனத்தையும் வல்லவர். இன்னும் இவர் பல அற்புதமான ஆசனங்களை செய்து காட்டுவார். இன்னும் எதிர்காலத்தில் பல நிகழ்ச்சிகளை செய்து காட்ட இருக்கின்றார். ஆகவே யோகாசன ஆசிரியர்கள் எல்லாம் இவரை பின்பற்றி
அற்புதமான ஆசனங்களை தாம் செய்வதோடு மற்றவர்களுக்கும் கற்பிக்கக்கூடிய ஒரு வல்லமையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை மற்ற யோகாசன ஆசிரியர்கள் வளர்த்து கொண்டு இந்த கலையை வளர்த்து மக்களுக்கு நீங்கள் இதை மேலும் மேலும் அதிகமாக கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். இது வரைக்கும் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க? 3 லட்சம்.